அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தூங்கும் வெற்றிமாறனின் புதிய படம், முக்கிய கதாபாத்திரத்தில் சீமான். இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி சீமான் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம். முந்திரிக்காடு திரைப்படம் அமோக வரவேற்பை பெற்றதை அடுத்து சீமானுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மிகப்பெரிய அறிவுரையை கொடுத்திருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, சீமான் மேடைகளில் தமிழ் தேசியம் பேசுறதை விட இந்த மாதிரி திரையில பேசினாரு அப்படின்னா சீமானை பிடிக்காதவங்க கூட அவர் என்னதான் சொல்ல வராரு அப்படின்றத கூர்ந்து கவனிப்பாங்க அப்படின்னும், இது நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் அதிக அளவில் வலு சேர்க்கும் அப்படின்ற ஒரு அறிவுரையை சீமானுக்கு கொடுத்திருந்தாங்க. இதனை அடுத்து செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமான் பார்த்தீங்கன்னா, மக்கள் சொல்ற அறிவுரையை நான் ஏற்கிறேன் அப்படின்னும், இனிமே எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் நிச்சயமாக படங்கள் நடிக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு சீமான். இதனை அடுத்து தற்போது வெளியாக போற எல்ஐசி மற்றும் ஒரு சில படங்கள்ல சீமான் நடிச்சிட்டு இருக்காரு. இதுல நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெற்றிமாறனுடைய படத்துலயும் சீமான் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னும், இந்த பட வேலைகள் பாத்தீங்கன்னா அப்படியே விட்டு போயிருக்கு அப்படின்னும், இந்த ஒரு பட வேலைகள் தான் பாத்தீங்கன்னா தற்போது துவங்கப்பட்டிருக்கு. இதனுடைய ஷூட்டிங்காக சீமானிடம் பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் டேட் கேட்டிருக்காரு அப்படின்னும், இது குறித்து சீமான் அடுத்த மாதத்துல என்னென்ன பொதுக்கூட்டங்கள் இருக்கு அப்படின்ற லிஸ்ட்டை நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளிடத்திலையும் கேட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சில நிர்வாகிகள் மூலம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. சீமானுடைய நடிப்புல வெளியாகிய இந்த முந்திரிக்காடு திரைப்படத்துல சீமானுடைய நடிப்பு மக்களை அதிகமாக கவர்ந்த ஒரு காரணத்தினால தான் மக்கள் பார்த்தீங்கன்னா சீமான திரையில பார்க்கறதுக்கு அதிக அளவுல விருப்பம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருந்தது சீமானுடைய முந்தைய கால படங்கள் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப கதாபாத்திரங்கள் சீமானுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு அப்படின்னும், அதுவும் அவருடைய அரசியலை திரையில பார்க்கும்போது ரொம்பவே கவரும்படியாக இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால மக்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு இந்த அறிவுரையை வழங்கியிருந்தாங்க. இனி வரும் காலங்களில் சீமான் நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.